ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், M.R ஹெல்தி ஈட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, ஈஸி அண்ட் ஹெல்தி கிச்சனில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய அவல் உப்புமா ஆரோக்கியமாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதாவது போஹா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. முதல்ல நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை எடுத்து அதை நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். நிலக்கடலை வறுபட்டதும் அதை தனியாக வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக வெட்டி இப்படி பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கிடலாம். பொரித்து எடுத்த உருளைக்கிழங்கை இனி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருக்கிறதுனால 2 கரண்டி எண்ணெயை தனியாக எடுத்துக்கிடலாம். இப்போது அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நாம் 1 கப் அவுல் எடுத்து அதை நம்ம தண்ணியில் நல்லா அலசி உடனே ஒரு வடிகட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அவலுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இனி இது கூட நாம் ஏற்கனவே கழுவி வடிகட்டி வச்சுருந்த அவல் சேர்த்துக்கிடலாம். அவல் சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தால் சட்டியில் அவல் ஒட்டிக்கிடும். இனி இது கூடவே நாம் ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையை தோல் எடுத்து மிக்ஸியில் ஒரு பல்ஸ் கொடுத்து இப்படி இது கூட சேர்த்துக்கிடலாம். இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு இதோட சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு பொடியாக வெட்டின மல்லி இலையை சேர்த்துக்கிடலாம். இப்போது நம்மளுக்கு அவல் உப்புமா போஹா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதை நாம் இனி வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். இந்த உப்புமா காலையில் சாயங்காலம் எந்த நேரம் சாப்பிட்டாலும் நல்ல ஃபில்லிங்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பரிமாறும்போது நீங்கள் விரும்பினா கொஞ்சம் மாதுளம்பழ வித்துக்களை இதோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.